ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பற்றியில் லைவில் ஒரு சம்பவம் போச்சு. அதாவது ஜெஃப்ரிக்கு வந்துட்டு அடுத்து ஏதாவது பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. இன்னையா இந்த முத்துக்குமரன் மட்டும் கம்முன்னு இருக்கானே, இவனை ஏதாவது பிடிச்சி போடுறதுன்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணில் விளக்கணை விட்டு தேடிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் மாட்டுது. உடனே வெறும் அந்த சின்ன ஒரு கிளிப்பு, ஒரு 4 செகண்ட் 5 செகண்ட் கிளிப்பை எடுத்து ஸ்லோ மோஷனில் வச்சு, இப்போ பார்த்தீங்களா விஜய் விஷாலை வந்து எப்படி அக்ரெசிவாக வந்துட்டு முத்துக்குமரன் தாக்குறாரு பார்த்தீங்களா அப்படின்னு போட்டாங்க. நம்மளும் சரி லைவில் போய் அந்த விஷயத்தை என்னான்னு போய் பார்த்தா, ஆடா பாவிகளா, ஏன் உங்கள் வன்மத்துக்கு அளவே கிடையாதான்ற மாதிரி இருக்குது. இங்கே என்ன நடக்குதுன்னா, முத்துக்குமரன் டீமும் ஜாக்லின் டீமும் வந்துட்டு ஒரு சமரச உடன்படிக்கை. சரி, உங்கள் நம்ம 2 பேரும் வந்து சேவ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் அருண் டீமை வந்து காலி பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு போயிட்டு இருக்குது. அங்கே பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் விஷாலை வந்துட்டு ரயன் வந்துட்டு பிளாக் பண்ணி வச்சிருக்காரு. இப்போ தீபக் வந்துட்டு முத்து நீ போய் அந்த டீமை வந்து சேவ் பண்ணுன்னு சொல்லிட்டு ஜாக்லின் டீமுக்கு அனுப்புகிறார். அவர் போய் நிற்கிறார். அப்போ அவங்க 2 பேரும் மாறி இது பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு ஜாக்லின் என்ன பண்ணுறாங்க, அருண் டீமில் வந்துட்டு போய் அந்த கல் எடுக்கிறாங்க. இவர் அருண் வந்து ஜாக்லின் பக்கம் வரும்போது டக்குன்னு தீபக் வந்து இந்த பக்கம் வந்து எடுத்து போட்டு முடிச்சு அந்த டீமே க்ளோஸ் பண்ணிடுறாங்க. முடிஞ்சுதுங்களா? இப்போ அந்த டைமில் என்ன ஆகுதுன்னா, விஜய் விஷாலை வந்துட்டு இந்த பக்கம் பிடிச்சிருக்காரு. விஜய் விஷால் வந்து ரயன் மேலே படுத்திருக்காரு. ரயன் மேலே படுக்க இவர் கீழே மாட்டிட்டு இருக்காரு. அதனால் என்ன பண்ணுறாரு, விஜய் விஷாலோட காலை அப்படி திருப்பி அந்த சைடு விட்டுருவார். அப்போ இவர் வந்து மேலே வந்துடுவார். 2 பேரும் வந்து சரிசமாக வந்துடுவாங்க. அந்த ஒரு காரணத்துக்கு அதை பண்ணுறாரு. அந்த பண்ண நேரத்தை அழகாக கிளிப்பை எடுத்து அதை அழகாக எடுத்து போட்டு முத்துக்குமரன் தாக்கி விட்டா விஜய் விஷாலிடம். விஜய் விஷாலும் அதை கவனிக்கல, யாருமே கண்டுக்கவும் இல்லை, யாரும் கவனிக்கவும் இல்லை, யாருக்கும் அடியும் படலை. ஆனால் இதை வந்துட்டு ஒரு பெரிய சென்சேஷனல் டாபிக் ஆக்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவுக்கு ஒன்று சொல்லியிருப்பார், இதை பண்ணுற இரிட்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டீப்பை தூக்கி அடித்து போட்டு ஜெயிலுக்கு போயிடலாம் அப்படின்னு. அதையும் வந்து பெருசாக்கிறாங்க. அது காமெடியாக ஒரு விஷயம் நடந்துச்சு. அதை வந்து எவ்வளோ இன்டென்ஷனாக சொன்னால் அது தப்பான வார்த்தை. எல்லாருக்குமே மெச்சூரிட்டி இருக்குது. பட் அதாவது எல்லாருமே இந்த முத்துக்கொண்டை எப்படியாவது இது பண்ணி, அதாவது தனக்கு 2 கண்ணு போனாலும் பரவாயில்ல, எதிர்க்கு ஒரு கண்ணாவது போகணுன்ற மாதிரி. சௌந்தர்யா கிடைக்கலனாலும் பரவாயில்ல, மற்றவங்களுக்கு கிடைக்கலாம் பரவாயில்ல, முத்து கிடைக்கூடாது, அதனால் ராணுவாவது தூக்கி விட்டுருன்னு சொல்லிட்டு என்னென்னமோ வேலை பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னத்தை சொல்கிறது? சரி, நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஒய் இந்த கொலவெறி முத்துக்குமரன் மேலே மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களா.